அகத்தியர் விருப்பம் போல் அரிசோனாவில் தமிழ் வளர்வதை இந்த சிறுகதையில் காண்போம். காட்சி 2. அரிசோனாவில் ராஜ் குடும்பத்தினர் உரையாடல். காட்சி 3. காஸ்கோவில் ராஜ் மற்றும் ராம் குடும்பத்தினர் சந்திப்பு. காட்சி 4. தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணம் மற்றும் அரிசோனா. Hi, Grandma. Hi, Grandma. How are you?
காட்சி 5 கும்பகோணத்தில் உள்ள ஒரு கிராமம். காட்சி 6 அரிசோனாவில் ராஜ் மற்றும் ராம் குடும்பத்தினர் உரையாடல். நீங்க இந்தியா இருந்து எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஜெட்லாக் போங்க. அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. செல்வி, நீங்க கோடை விடுமுறைக்கு எங்க போனீங்க? நாங்க டிஸ்னிலாண்ட் போனோம். பொன்னி, உனக்கு டிஸ்னிலாண்ட் பிடிச்சதா? ஆமா, நன்றாக இருந்தது. 5 நாள் போனதே தெரியல ஆண்டி. ரிதேஷ்னா சொல்றான். அவன் தமிழ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் தான் அன்னைக்கு சொன்னேனே, எங்க மகன் பொன்னி சொன்னா தமக்கலி நன்றாக தம கற்றுக்கொண்டா. ரிதேஷும் அங்கே சேர்த்து விடுங்க. அவனும் நன்றாக தம கற்றுக்குவார். சரி, அப்படியே பண்ணிடுறோம். ரிதேஷ், நீ சொல்லியே. அப்புறம் என்னப்பா, எல்லாமே நல்லா முடிஞ்சிச்சு. நாங்க வரோம். யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதியார் கூறியது போல் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை கற்போம். நன்றி.